வெறுமனே அழைக்கப்பட்ட ஒரு ஆடிஷன் தான். ஆனால் அந்த நாள் அவனோட வாழ்க்கையே மாற்றி அமைச்சது. இந்த கதையை கேளுங்க. ஒவ்வொரு தடுமாறும் காலடிக்கு பின்னாலும் ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சத்யபிரியா. வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்பிகே ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இரவு நேர குட்டி கதையின் பேர் மறக்கப்பட்ட ஆடிஷன். அருண் ஸ்கிரிப்டை வியர்வையுடன் பிடித்திருந்தான். நான் தோல்வியடைந்தால் என்ன செய்வது என அவனுக்குள்ளேயே கிசுகிசுத்தான். மற்ற 100 பேர்களும் சிறந்தவர்களாகவும் கூர்மையானவர்களும் அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருந்தனர். ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று கிசுகிசுத்தது. போய் உன்னால் முடிந்ததை முயற்சி செய் என்றது. அவன் தன்னால் முடிந்ததை செய்தான். அறை கட்டியது. ஆனால் அந்த வேடம் வேறு ஒருவருக்கு சென்றது. 6 மாதங்களுக்கு பிறகு அதே இயக்குனர் அவனை முக்கிய விதத்தில் நடிக்க அழைத்தார். நீ என் மனதில் நிலைத்திருந்தாய் என்று அவர் கூறினார். அருண் அந்த ஆடிஷனை தவிர்த்திருந்தால் அவனுடைய கதை எழுதப்படாமலே இருந்திருக்கும். நாம் நினைக்கும் நேரத்தில் நமக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஆனால் நாம் துணிந்து சென்ற நேரம் கண்டிப்பாக நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த குட்டி கதை உங்களை இன்ஸ்பயர் செய்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு கதையில் உங்களை